வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா 23ஆம் படி கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாவம் சிறுமி, அவளை சமாதானப்படுத்த வேண்டும் என்று வேணுவுக்கு தோன்றவில்லை. நேரம் நள்ளிரவை நெருங்கிக் கொண்டிருந்த போதிலும் ராதை தூங்க காணோம். அடக்க முடியாத கேவல்களினால் அவளுடைய சிறிய தோள்களும் மார்பும் எழும்பி எழும்பி தாழ்ந்தவாறிருந்தன. புரண்டு திரும்பியவள் ஈரம் ததும்பிய கண்களால் வேணுவை நோக்கினாள். வாசல் வராந்தாவின் விளிம்பில் உட்கார்ந்திருந்த வேணு எதிர் வீட்டுக்காரர் வீட்டு ரிப்பேருக்காக கொட்டியிருந்த கருங்கல் ஜல்லி குவியலில் இருந்து ஒவ்வொரு கல்லாய் எடுத்து எறிந்து கொண்டிருந்தான் வெறுப்புடன். ஒன்றிரண்டு கற்கள் விளக்கு கம்பத்தின் மீது மோதி டங் டங் என்ற ஓசை எழுப்பின. மறுபடி கேவினாள் ராதை. சித்தப்பா என்ற பரிதாபமான கெஞ்சல் புறப்பட்டது அவளது துடிக்கும் உதடுகளில் இருந்து. அவனுக்கு பொறுக்கவில்லை. இரண்டு கைகளையும் அவள் இடுப்பில் கொடுத்து முரட்டுத்தனமாய் தூக்கி உட்கார்த்தி வைத்தான். 10 பைசாவ எடுத்தேன்னு அண்ணி உன் அம்மா உன்னை அடித்தாள் என்று கேட்டான். ஆமா சித்தப்பா. நீ எடுத்தியா? காட் ப்ராமிஸா நான் எடுக்கல சித்தப்பா. நிஜமா நான் அந்த காசை பார்க்கவே இல்லை. பின்ன ஏன் அழற? தப்பு பண்ணுறவங்க தானே அழணும், கண்ணை கசக்கணும், பக்கத்துல இருப்பவங்க கிட்ட சொல்லி சொல்லி புலம்பணும். தப்பு பண்ணாதவங்களுக்கு அப்படி இல்லை. அவங்க நிமிர்ந்து இருக்கணும். உலகம் டோன்ட் கேர்னு இருக்கணும். புரிகிறதா? அரண்டு போனாள் ராதை. பயத்துடன் தலையை அசைத்தாள். தூங்கு என்று அதட்டினான் வேணு. நடுக்கத்துடன் படுத்து விட்டாள். வானத்தில் நிலா இறங்கிக் கொண்டிருந்தது. தெருவின் ஓசைகள் பூரா அடங்கிவிட்டன. எதிர்வேட்டு கிழவர் அன்றைய தினத்தின் கடைசி தடவையாக புகையிலையை துப்பிவிட்டு பெரும் ஓசையுடன் 4 முறை கொப்பளித்துவிட்டு திரும்பினார். என்ன அடிக்க முடியல, குழந்தை அடிக்கிறாள் என்ற அண்ணியை பற்றி பொறுமை கொண்டான் வேணு. குழாயடியில் டெர்லின் ஸ்லாக்கை அவன் அலசி கொண்டிருந்த போது காஃபி மெஷினுக்கு பக்கத்தில் வைத்திருந்த 10 பைசாவை காணவில்லை என்று அண்ணி சத்தம் போட்டதும், பிறகு குழந்தை ராதையை அடி அடி என்று அடித்ததும் 1 மணி நேரத்துக்கு முன்பு நடந்த சம்பவங்கள்தான். அண்ணாவே அதை கண்டுகொள்ளாமல் ஏதோ படத்துக்கு ஆணி அடிப்பதில் ரொம்ப மும்முரமாக முனைந்திருக்கிற மாதிரி நடித்து கொண்டிருக்கும் போது நாம் தலையிடுவது கூடாது என்று பேசாதிருந்தான். ஆனால் அதட்டல் சத்தத்தை தொடர்ந்து அடி சத்தங்கள் கேட்டன. இப்படியுமா ஒரு தாய் தன் குழந்தையை கொல்லுவாள்? சட்டையை உதறி எடுத்துக்கொண்டு முன்னறைக்கு வந்தான். அன்னிக்கு கேட்கிற மாதிரி ஓசையுடன் உதறி கொடியில் உலர்த்தினான். கேவலம் 10 பைசாவுக்காக குழந்தையை இப்படி வதைத்தாள். நாளைக்கு டாக்டருக்கு 10 ரூபாயாக தர வேண்டியிருக்கும். அது யாருக்கு தெரிகிறது என்றான். அப்போதுதான் அண்ணி அந்த வார்த்தையை சொல்லிவிட்டாள். என்றாவது ஒரு நாள் அவள் சொல்லத்தான் போகிறாள் என்று அவன் எதிர்பார்த்த வார்த்தையை சொல்லியே விட்டாள். ஓஹோ, கேவலம் 10 பைசாவா? ஏன், நாளை பகல் போரா டைம் தருகிறேன். எங்கேயாவது வேலை செய்து 10 பைசா சம்பாதித்து கொண்டு வந்து காட்டட்டுமே, பார்க்கலாம். இந்த வேலை வேண்டாம், அந்த வேலை நொல்லை என்று தட்டி கழிக்கும்படி நானா சொல்கிறேன்? கிடைத்ததை சம்பாதிக்கிறது தானே. அன்னிக்கு ஒரு முழம் பூ வாங்கி வந்து தர வேண்டாம்? தமையனாருக்கு ஒரு பொட்டலம் காரா பூந்தி வாங்கி கொண்டு வந்து தரட்டுமே. நானும் கண்ணார பார்த்து சந்தோஷப்படுகிறேன். வேணு பதில் கூறவில்லை. அன்னியையே விழி கொட்டாமல் பார்த்தபடி நின்றிருந்தான். அந்த பார்வையை கண்டு பயம் வந்ததோ என்னவோ பேச்சை நிறுத்தி கொண்டு உள்ளே போய்விட்டாள். குழந்தை ராதை அவன் இடுப்பை கட்டிக்கொள்ள வந்தாள். அவளை விலக்கிவிட்டு ஜமக்காலத்தை எடுத்துக்கொண்டு வாசல் வராந்தாவுக்கு வந்தான். பிரித்து போட்டு கொண்டான். ஆனால் படுக்கவில்லை. ராதையும் அவன் கூடவே வந்து படுத்து கொண்டு விட்டாள். கையால் ஆகாத அண்ணன் மீது கோபம் வந்தது. நண்பர்களுடன் நான் ரூமில் இருந்து கொள்கிறேன், ஏதோ வேலை தேடிக் கொள்கிறேன் என்று சொன்னவனை அதெல்லாம் வேண்டாம், என்னுடன் வந்து இரு என்று எதற்காக அழைக்க வேண்டும்? அழைத்து வைத்து கொண்டவர் இவன், என் தம்பி. இவனுக்கு தேவையான வசதிகளை நீ செய்து கொடுக்க வேண்டும். ஏதாவது முணுமுணுத்தாயோ பெல்ட் பெய்ந்து விடும் உஷார் என்ற மனைவியை எச்சரித்திருக்க வேண்டும். அதுவும் இல்லை. தன் மீதும் அவன் கோபம் திரும்பியது. பிஎஸ்சி பட்டம் வாங்கி இருப்பதால் என்ன பிரமாத கொம்பு முளைத்து விட்டது? அட்டெண்டர் வேலைக்கும் பியூன் வேலைக்கும் போக மாட்டேன் என்று ஏன் வீம்பு பிடித்திருக்க வேண்டும்? அதனால் தானே அண்ணி இந்த பேச்சு பேசுகிறாள்.
எங்கேயாவது சற்று நடந்துவிட்டு வரலாம் போல் இருந்தது. ராதையை பார்த்தான். நன்றாய் தூங்கிவிட்டாள். புரண்டு புரண்டு தெருவுக்கு வந்து விடாதபடி வெராந்தாவின் உட்பக்கமாய் நகர்த்திவிட்டு கழற்றி வைத்திருந்த சட்டையை அணிந்து கொண்டு புறப்பட்டான். தெரு கோடியில் இருந்த பிள்ளையார் கோவிலை அவன் நெருங்கிய போது எட்டத்தில் ஒரு காரின் ஹெட் லைட்டுகள் ஒளியை வெள்ளமாய் பாய்ச்சின. சாலையில் நிழல்கள் விழுந்து மறைகிற கடும் வேகத்தை கணக்கிட்ட போது தலை தெறிக்கும் ஸ்பீடில் அது வந்து கொண்டிருக்கிறது என்பது புலப்பட்டது. பிள்ளையார் கோவிலின் வாசற்படியில் ஒதுங்கிக் கொண்டான். கார் அவனை தாண்டி சென்றது. ஆனால் 50 அடி தூரம் செல்லும் முன் கிரீச் என்ற ஒலியுடன் நின்றது. அதை ஓட்டி வந்த இளைஞன் ரிவர்ஸ் எடுத்து காரை பின்னோக்கி செலுத்தினான். வேணு என்று வியப்புடன் அழைத்தான். வேணுவுக்கும் முதலில் வியப்பு ஏற்பட்டதென்றாலும் கூப்பிட்டவன் தன் கல்லூரி தோழன் சிவசங்கரன் என்று அறிந்ததும் அவனுடைய ஆச்சரியம் அடங்கியது. இந்த மாதிரி கார்களில், இந்த மாதிரி வேளைகளில், இந்த மாதிரி வேகங்களில் சுற்றக்கூடியவன்தான் அவன். என்ன, இன்னும் பிள்ளையார் கோவில்களை பிரதட்சணம் செய்து கொண்டுதான் காலத்தை ஓட்டுகிறாயாக்கும் என்றான் சிவசங்கரன் கேலியாக. தூக்கம் வரவில்லை, கொஞ்சம் நடக்கலாம் என்று கிளம்பினேன். ஆ, ஒரு பெருமூச்சுடன் காரை ஸ்டார்ட் செய்தான் சிவசங்கரன். இன்னும் எத்தனை நாள்தான் இப்படி தூக்கம் வராமல் தவிக்கப் போகிறாயோ? கியர் போடவிருந்த நண்பனின் கையை தடுத்தான் வேணு. சிவா, எனக்கு ஒரு வேலை கொடு. ஓ, வியப்புடன் ஒரு சீட்டி ஒலி எழுப்பினான் சிவசங்கரன். நீயா என்னிடம் வேலை கேட்கிறாய்? நான் பணம் சம்பாதிக்கிற முறைகளை பற்றி வண்டி வண்டியாய் ஆட்சேபம் செய்கிற நீ? நான் சீரியஸாய்த்தான் கேட்கிறேன். எந்த மாதிரியான வேலையானாலும் சரி. சிவசங்கரன் ஹெட் லைட்டுகளை அணைத்துவிட்டு காருக்குள் விளக்கு போட்டு கொண்டான். டேஷ்போர்டின் பக்கத்து பிறையில் இருந்து கைப்பையை எடுத்தான். லெட்டர் ஹெட்டில் இருந்து ஒரு தாள் கிழித்து தங்க மூடியிட்ட பால் பாயிண்ட் பேனாவினால் சில வரிகளை எழுதினான். நாளை சாயந்தரம் 6 மணிக்கு இந்த விலாசத்துக்கு வந்து வாசலில் நில், ஒரு வேலை சொல்கிறேன் என்று கூறி காகிதத்தை கொடுத்தான். சர் சி.பி. ராமசாமி ஐயர் சாலையில் உள்ள ஓர் அயல் நாட்டு தூதர் ஆலயம் அது என்பதை கண்டான் வேணு. இங்கே நீ இருப்பாயா? இருப்பேன், ஆனால் உன்னை தெரிந்ததாக காட்டிக்கொள்ள மாட்டேன். நீயும் காட்டிக்கொள்ளக் கூடாது. ஒரு பார்ட்டி நடைபெறவிருக்கிறது. அதில் கெஸ்டுகளோடு கெஸ்டாய் நீ சேர்ந்து விடு. குட்டு வெளிப்படாதபடி சும்மா மரியாதைக்கு 2 வார்த்தை பேசி நைஸாய் சமாளித்து விடு. ரைட், இரு என்றான் சிவசங்கரன். உன் பேச்சை நம்ப முடியாது, நாளைக்கே மாறி விடுவாய் என்றவன் தோல் பையில் இருந்து மேலும் சில காகிதங்களை எடுத்தான். இங்கே கையெழுத்து போடு என்று அவன் காட்டிய இடங்களில் அலட்சியமாய் கையெழுத்திட்டான் வேணு. 6 மணிக்கு மேலேயே 5-10 நிமிடமாகிவிட்டது. குறிப்பிட்ட இடத்தை வேணு அடைந்த போது வாசலில் யார் நின்றிருப்பார்களோ, என்ன விசாரிப்பார்களோ என்று சிறிது தயங்கினான். ஆனால் ஒருவரையும் காணவில்லை. எல்லா விருந்தினரும் உட்புறம் போய்விட்டார்கள். காம்பவுண்டை கடந்து ஃப்ளஷ் கதவை திறந்த போதும் யாரும் எதிர்படவில்லை. வரவேற்பு ஹாலின் மொசைக் தரையின் வழுவழுப்பில் குழாய் விளக்குகளின் ஒளி மோதிக்கொண்டிருந்தது. பின்புறம் பேச்சு குரல்கள் கேட்டன. ஹாலின் இடப்பக்கம் இருந்து கதவை திறந்து கொண்டு வெளிவந்த ஒரு வெள்ளைக்கார பெண், எஸ் யூ மே கோ தேர் என்று பின்புறத்தை காட்டினாள். வேணு முகத்தை கை குட்டையால் துடைத்து கொண்டு பின் கதவை திறந்து கொண்டு பார்த்தான். ஓரங்களில் மலர் செடிகளின் நடுவில் பசியில் என்றிருந்த புல் தரை தென்பட்டது. மொத்தம் 30-40 பேர்தான் கூடியிருந்தார்கள். அங்கே 4-5 பேர் ஐரோப்பியர்கள், 2 ஐரோப்பிய பெண்மணிகள் புடவை கட்டி கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் இந்தியர்கள், தமிழர்கள். புல்வெளியின் கோடியில் 10 வரிசைக்கு நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. வரிசைக்கு 5 நாற்காலிகள் இருக்கும். அவற்றுக்கு 20 அடி தூரத்துக்கு முன்னால் சிறிய சினிமா திரை நிறுத்தப்பட்டிருந்தது. நாற்காலி வரிசைக்கு பின்னே ஒரு ப்ரொஜெக்டர் வைக்கப்பட்டிருந்தது. அதனிடம் குனிந்து கண்களை வைத்து திரையை சரிபார்த்து கொண்டிருந்தாள் ஒரு பெண்மணி. ஒல்லியாய் மூக்கு கண்ணாடி அணிந்திருந்த அவளுக்கு வயது 40 இருக்கும். முன் தலையில் 2 முடி நரைத்திருந்தது. முதல் பார்வையிலேயே யாருடைய மதிப்பையும் கவரக்கூடிய வகையில் படிப்புகளை அவள் வதனத்தில் தென்பட்டது. அவள் ஏதோ டாக்குமெண்ட்ரி காட்டப் போகிறாள் என்று யூகிக்க முடிந்தது. பிரமிப்புடன் வேணு நின்றான். இந்த பெண்மணியை எங்கேயோ எப்போதோ பார்த்திருக்கிறோம். எங்கே? நினைவு வரவில்லை. ஆங்காங்கே 3-4 பேராக பேசிக் கொண்டிருந்த கும்பலில் சிவசங்கரனின் தலையும் தென்பட்டது. வேணு மட்டுமே கண்டுகொள்ளக்கூடிய வகையில் மிக மிக கொஞ்சமாக தலையை அசைத்துவிட்டு
தன் சம்பாஷணையில் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தான் அவன். வேணு புல்வெளியில் இறங்கினான். இரண்டொருவரை பார்த்து புன்னகை செய்துவிட்டு உரையாடிக் கொண்டிருக்கும் கும்பல்களில் பட்டும் படாமலுமாக நின்று கொண்டான். ஒவ்வொருவர் கையிலும் கிளாஸ் டம்ளர்கள் இருந்தன. அவற்றில் வெளிர் மஞ்சளாயும் கருநீலமாயும் நிறமே இல்லாமலும் மது வகைகள் நிரம்பி நுரைத்து கொண்டிருந்தன. கிளாஸ் டம்ளர்களும் புட்டியும் கொண்ட ட்ரேயுடன் வெள்ளை டை அணிந்த வெயிட்டர்கள் அங்கும் இங்கும் சஞ்சரித்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவன் வேணுவை நெருங்கி பணிவோடு தட்டை நீட்டினான். வேணு ஒரு கிளாஸை எடுத்துக்கொண்டான். ஒரே ஒரு சொட்டு உறிஞ்சியதும் அது விஸ்கி என்று புரிந்துவிட்டது. அதன் கடும் கசப்பையும் தலையில் அது கனமாக ஏறுவதையும் உணர்ந்தான். விஸ்கி உங்களுக்கு பழக்கம் இல்லை என்று நினைக்கிறேன். பின் பக்கத்தில் இருந்து ஒரு பெண் குரல் கேட்டது. திரும்பி பார்த்தான். அவள் இளம் பெண். தனித்தனியே அவளை ஆராய்ந்தால் அழகில்லாதவள் என்று கூட சொல்ல தோன்றும். ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது எதை அழகு என்று சொல்கிறோமோ அந்த அழகு அவளிடம் பரிபூரணமாக நிரம்பி இருந்தது. அவள் நின்றிருந்த முறை, உயரம், குரலின் இனிமை, அலங்காரம் செய்து கொண்டிருந்த விதம் இவை எல்லாமாக சேர்ந்து அவளுடைய அழகை உருவாக்கின. வெயிட்டர் என்று தாழ்ந்த குரலில் அவள் அழைத்தாள். வெயிட்டர் வந்ததும் வேணுவின் கையில் இருந்த கிளாஸை மெல்ல திருப்பி வாங்க முயன்றாள். மன்னியுங்கள், எதது அருந்த வேண்டும் என்று எனக்கு தெரியும் என பதில் அளித்துவிட்டு விஸ்கியை சுவைத்தான் வேணு. அந்த முரட்டுத்தனத்தால் அவள் முகம் சுருங்கிவிட்டது. ஷோ ஆரம்பிக்கப் போகிறது. தயவு செய்து அனைவரும் இப்படி வர வேண்டும் என்று ஓர் ஐரோப்பியர் ஆங்கிலத்தில் கேட்டுக்கொண்டார். போகலாமா என்றாள் அவள், வேணுவை மன்னித்து விட்டவள் போல். அவளுக்கு பதில் கூறாமல் முன்னே நடந்தவன் பின் வரிசை நாற்காலிகளில் ஒன்றில் அமர்ந்து கொண்டான். அந்த பெண்ணும் வலப்புறத்தில் அமர்ந்தாள். சிவசங்கரன் எங்கே என்று வேணுவின் கண்கள் துழாவத் தொடங்கின. தனக்கு பின் வரிசையிலேயே அவன் உட்கார்ந்திருப்பதைக் கண்டான். அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொள்வது நலம் என்று தோன்றியது. எழுந்திருக்க முயன்றான். ஏன், என்ன என்று கேட்டாள் அவள். அவள் எடுத்துக்கொள்ளும் உரிமை அவனுக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் போட்டுக்கொண்டிருக்கிற சென்ட் எனக்கு தலை வலிக்கிறது என்று கூறிவிட்டு எழுந்தான். அவள் உதடுகளை கடித்து கொண்டு முறைத்ததை அவன் பொருட்படுத்தவில்லை. எழுந்து சென்று சிவசங்கரனுக்கு அருகில் இருந்த காலி நாற்காலியில் அமர்ந்தான். படக்காட்சி ஆரம்பமாகும் நேரம். திரைக்கு அருகாக போய் நின்று கொண்ட ஒரு இரட்டை நாடி மனிதர், நண்பர்களே என்ற கணீர் என்ற குரலில் ஆரம்பித்தார். இந்தியாவின் தலை சிறந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுள் ஒருவரான டாக்டர் நாகலட்சுமியை இன்று வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் என்று அவர் கூறியதும் புரொஜெக்டரின் அருகில் நின்றிருந்த அந்த பெண்மணியின் பக்கம் திரும்பி கை தட்டினார்கள் எல்லோரும். அவர் மேலும் சில வாக்கியங்கள் பேசிய பிறகு டாக்டர் நாகலட்சுமி புரொஜெக்டரின் அருகில் நின்றபடியே சென்ற ஆண்டு தான் செய்த சில ஆராய்ச்சிகளை பற்றி கூறினாள். அவைகளை படக்காட்சி மூலம் விளக்கப் போவதாகவும் அறிவித்தாள். இருட்டிவிட்டது. தோட்டத்தில் இருந்த விளக்குகளை அணைத்து விட்டார்கள். திறந்த வெளியின் சிறிய வெள்ளித்திரையில் படம் ஓடத் தொடங்கியது. இடிபாடுகளின் நடுவே புராதன சின்னங்கள், சிற்பங்கள், மண் பாண்டங்கள் முதலியவற்றை தோண்டி எடுக்கும் காட்சிகள் காட்டப்பட்டன. டாக்டர் நாகலட்சுமியின் குரல் இடைவிடாது கேட்டன. வேணு கண்ணை இமைக்காமல் திரையை பார்த்தான். மூச்சு நின்று விடும்போல ஒரு மன பிரம்மை அவனை உலுக்கியது. இதே இடங்களில் நாம் இருந்திருக்கிறோம். இந்த பொருள்களை பார்த்திருக்கிறோம். எப்போது? சிவசங்கரன் எதற்காக இங்கே தன்னை வரவழைத்தான் என்று யோசிப்பதும் நின்றுவிட்டது. டாக்டர் நாகலட்சுமி சொல்லிக் கொண்டிருந்தாள். பண்டை தமிழகத்தின் வரலாற்றில் ஓர் இருண்ட பகுதி உண்டென்றால் அது பிறர்களின் காலம்தான். அவர்கள் பாண்டியர்களை வென்றார்கள் என்று தெரிகிறது. சுமார் 300 ஆண்டுகள், அதாவது கிபி 4ஆம் நூற்றாண்டு முதல் 7ஆம் நூற்றாண்டு வரை தமிழ்நாடு அவர்கள் ஆட்சியில் சிக்கி இருந்தது என்று தெரிகிறது. பின்னர் சிம்ம விஷ்ணு என்ற பல்லவ மன்னனும் கடுங்கோன் என்கிற பாண்டிய மன்னனும் அவர்களிடமிருந்து தங்கள் தங்கள் நாட்டை மீட்டார்கள் என்றும் தெரிகிறது. ஆனால் இந்த களப்பிரர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள், எப்படி ஆட்சி நடத்தினார்கள் என்ற விவரம் கடுகத்தனையும் தெரியவில்லை. அதை கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சியில்தான் நான் சென்ற 4 வருடமாக ஈடுபட்டிருக்கிறேன் என்று நண்பர்களுக்கு தெரியும். அந்த திறந்த வெளி தியேட்டர் எங்கும் நிசப்தம் நிலவியது. யாரோ சிகரெட்டுக்காக லைட்டரை தட்டும் ஓசை கூட பிரம்மாண்டமாக ஒலித்தது. வேணு தன்னை மறந்த நிலையில் உட்கார்ந்திருந்தான். டாக்டர் நாகலட்சுமி சொல்லிக் கொண்டிருந்தாள். களப்பிரர்கள் காலத்தை ஏன் வரலாற்றின் இருண்ட பகுதி என்கிறோம்?
ஏனென்றால் அவர்கள் காலத்தை சேர்ந்த செப்பேட்டு சாசனமோ கல்வெட்டோ நாணயங்களோ எதுவும் நமக்கு இதுவரை கிடைக்கவில்லை. ஆனால் விரைவில் கிடைத்துவிடும் என்று நம்பலாம். தேங்க்ஸ் டு யர் வண்டர்ஃபுல் ரிசர்ச்சஸ் என்ற பக்கத்தில் இருந்த ஒருவர் இடைமறித்தார். பலர் அதை ஆமோதித்து கை தட்டினார்கள். பாராட்டுக்கு நன்றி என்றாள் டாக்டர் நாகலட்சுமி. ஒரு விஷயத்தை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் அரசாங்க அதிகாரி என்ற முறையில்தான் நான் சொல்கிறேன் என்றாலும் என் குழுவில் உதவிக்கு வரக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை வருடத்துக்கு வருடம் சுருங்கி வருகிறது. படித்த இளைஞர்கள் இன்னும் நிறைய முன்வர வேண்டும். இந்த ஆண்டு நான் தோண்டவிருக்கும் இடம் ரொம்ப முக்கியமானது, ஆபத்தானதும் கூட. அட்வென்ச்சர்களில் ஆர்வம் உள்ளவர்கள் என்னுடன் சேர்ந்து கொள்ளலாம். பெயர் கொடுத்தால் குறித்து கொள்கிறேன். வேணுவின் விழாவில் இடித்தான் சிவசங்கரன். எழுந்திருந்து உன் பெயரை சொல்லு என்ற காதோடு கூறினான். இதே பள்ளங்கள், இதே இடிபாடுகள், இதே டாக்டர் நாகலட்சுமியின் முகம். வேணு இன்னும் தன் பிரம்மையில் இருந்து விடுபடாமலே இருந்தான். அந்த திறந்த வெளி தியேட்டரின் வெள்ளித்திரையில் ஓடும் காட்சிகளை இதற்கு முன்பு நிச்சயமாக எங்கேயோ பார்த்திருக்கிறோம் என்ற எண்ணமும், டாக்டர் நாகலட்சுமியை முன் எப்போதோ சந்தித்திருக்கிறோம் என்ற எண்ணமும் அவன் உள்ளத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. ச, என்ன பைத்தியகரத்தனமான கற்பனை! இதையெல்லாம் நாமாவது பார்த்திருப்பதாவது என்று தன்னைத்தானே அதட்டி கொண்டு பார்த்தான். விடாப்பிடியாக அந்த எண்ணம் அவன் மனதில் உயரத்தில் அருந்த காற்றாடியாக சுழன்றது. மூளையை கசக்கி கொண்டான். பள்ளிக்கூட மாணவனாக இருந்த போதும், கல்லூரியில் படித்த போதும் ஹாஸ்டலிலேயேதான் அவன் இருந்து வந்தான். எவ்வளவோ ஊர்களுக்கு உல்லாச பயணம் சென்றதுண்டு. அவைகளில் ஏதாவதோர் இடம் மனதில் ஆழமாக பதிந்து இப்போது நினைவுக்கு வருகிறதோ? அல்லது அண்ணன் சேலத்தில் வருமான வரி அலுவலகத்தில் இருந்தபோது விடுமுறைக்காக போயிருந்தோமே, அப்போது சங்ககிரி துர்கத்துக்கு சென்று தோல் உரிச்சான் மேடு, தொங்கவிட்டான் குகை, உருட்டி விட்டான் பாறை என்று ஏதேதோ பார்த்தோமே, அதுவாக இருக்கலாமோ? சென்னை மியூசியத்தில் சிற்பங்களையும் கல்வெட்டுகளையும் பார்த்திருப்போமா? இருக்கலாம். போன வருஷம் அசோகா ஹோட்டலில் நண்பன் கனகராஜுக்காக ஒரு பகல் விருந்து நடந்தது. அவன் ஜெர்மனிக்கு போவதை முன்னிட்டு. சாப்பிட்டுவிட்டு 2 மணி சுமாருக்கு பாந்தியன் ரோடு பக்கம் போய் கொண்டிருக்கையில் ஒரு வெள்ளைக்காரர் தன் காரை நிறுத்தி மியூசியத்துக்கு எப்படி போக வேண்டும் என்று வழி கேட்டார். தோ தெரிகிறதே என்று அவன் கை காட்டியும் அவருக்கு புரியாமல் தன்னுடன் காரில் வந்த இடத்தை காட்டும்படி கேட்டார். அப்போது கொஞ்ச நேரம் மியூசியத்தில் சுற்றினோமே, அந்த நினைவுதான் இப்பொழுது மேல் எழுந்து நிற்கிறதோ? அப்போதும் கூட எந்த நாகலட்சுமியும் சந்திக்கவில்லையே. அல்லது மெக்கன்னாஸ் கோல்டு படத்தை வெவ்வேறு சிநேகிதர்களுடன் 5-6 தடவை பார்க்கிறார் போல் கட்டாயம் நேர்ந்ததுண்டு. அதன் விளைவாக எங்கெங்கோ கண் காணாத இடங்களுக்கெல்லாம் தானும் ஓடியாடி திண்டாடுவது போன்ற பிரம்மை ரொம்ப நாள் வரை அவன் மனதில் நிலவி வந்தது. அதுதான் மறுபடி முளைக்கிறதோ? ஒருவேளை ஆங்கில பேராசிரியர் ராஜமாணிக்கத்தின் வீட்டுக்கு போன போதெல்லாம் அவருடைய அலமாரியில் வால்யூமாக பைண்ட் செய்து வைத்திருக்கும் நேஷனல் ஜியோகிராபிக் மேகசின் இதழ்களை புரட்டி கொண்டே இருப்போமே, அந்த வண்ணப்படங்களில் இந்த டாக்டரையும் இவருடைய ஆராய்ச்சி தடங்களையும் கண்டிருப்போமா? இல்லை இல்லை இல்லை, இங்கே எங்கேயும் கிடையாது. அவ்வளவு நிச்சயமாக பிரத்யட்ச வாழ்க்கையில் இவைகளை பார்க்கவில்லை. நினைவுக்கு பிடிபட முடியாத ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், மனதுக்கு எட்டாததொரு சூழ்நிலையில் அந்த அனுபவம் நேர்ந்திருக்கிறது. எப்போது? திடீரென்று வேறோர் வருத்தமும் உழைத்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு கொஞ்சம் விஸ்கி சுவைத்தோமே, அதன் கிறுகிறுப்பில் இவ்வளவு குழப்பங்களும் தலை தூக்குகின்றனவோ? ச, அந்த பெண்ணின் மூக்கை உடைக்க வேண்டும் என்ற வீம்பில் மதுவை ஒரே ஒரு சொட்டாகத்தான் இருக்கட்டுமே சுவைத்தது தவறுதான். தன் நினைவுகளிலேயே சிக்கியிருந்தான். ஆகையால் டாக்டர் நாகலட்சுமி தனது படக்காட்சியை முடித்து விட்டதையும் வேணு கவனிக்கவில்லை. என்ன, யாராவது என்னுடன் வர பெயர் கொடுக்கிறீர்களா என்று அவள் புன்சிரிப்புடன் மறுபடி கேட்டதும் காதில் விழவில்லை. இன்னும் சற்று வலுவாக அவனை இடித்தான் பக்கத்து நாற்காலியில் அமர்ந்திருந்த சிவசங்கரன். டேய் முட்டாள், உன் பெயரை கொடு என்கிறேன் என்று அவன் கோபத்துடன் பல்லை கடித்தபடி ரகசியமாய் உருமிய பிறகுதான் வேணுவுக்கு உணர்வு வந்தது. சிவசங்கரன் சொல்படி நடந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம் என்ற உண்மையும் உரைத்தது. எழுந்து நின்று, எஸ் டாக்டர், ஐ ஆம் வில்லிங், நான் உங்களுடன் வர தயார் என்று தெரிவித்து கொண்டான். தேங்க்யூ மிஸ்டர்
என்ற டாக்டர் நாகலட்சுமி அவன் பெயரை தெரிந்து கொள்வதற்காக நிறுத்தினாள். வேணு. தேங்க்யூ மிஸ்டர் வேணு. கூட்டத்தில் கலகலப்பு பரவியது. அவனையே நோக்கினார்கள் அனைவரும். 2 நிமிடத்துக்கு முன்பு டாக்டர் நாகலட்சுமி என்னுடன் யார் வருகிறீர்கள் என்று அழைத்த போது கடிகாரத்தில் வினாடி முள் நகருவது போல அவளுடைய பார்வை கூட்டத்தில் ஒவ்வொருவர் முகத்தின் மீதும் நின்று நின்று நகர்ந்த போது அங்கே ஒரு தர்ம சங்கடமான நிசப்தம் நிலவி இருந்தது. அதை உடைத்தவன் என்ற வகையில் பல ஜோடி கண்கள் அவனை பாராட்டின. ஆனால் வேணுவின் கவனத்தை இழுத்த கண்கள் அவை அல்ல. நேர் முன் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த அந்த பெண்ணின் பார்வையைத்தான் அவன் சட்டென கவனித்தான். அவள் பாதி திரும்பினாற்போல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். கண்களின் மூலம் அவள் ஏதோ சொல்ல முயலுகிற மாதிரி தோன்றியது. ஆனால் அது என்னவென்று அவனுக்கு விளங்கவில்லை. கூட்டம் முடிவடைந்து விட்டதால் அவர்கள் எழுந்து கொண்டு புறப்பட தயாரானார்கள். சிவசங்கரனும் தான். கடைசி நிமிடத்தில் காலை வாரி விட்டு விடுவாயோ என்று பயந்தே போனேன். ரைட்டோ, திருமுனையில் காரில் காத்திருக்கிறேன், வந்துவிடு என்று வேணுவுக்கு மட்டும் கேட்கும்படி சொல்லிவிட்டு கிளம்பினான். அதற்குள் டாக்டர் நாகலட்சுமி அவனிடம் வந்து, வேணு, உங்கள் பெயரையும் விலாசத்தையும் இதில் குறித்து கொடுங்கள் என்று தனது சிறிய டைரியை நீட்டினாள். பேனாவுக்காக பைகளை தடவினான் வேணு. தோ என்ற யாரோ ஒரு பெண் தன் பேனாவை எடுத்து தந்தாள். ஒரு சில நிமிடங்களுக்குள் இங்கே பாப்புலர் ஆகிவிட்டோம் என்று கண்டு கொண்டான் அவன். உள்ளத்தில் ஓர் உற்சாகம் பரவியது. தன் விலாசத்தை குறித்து தந்துவிட்டு, நான் எப்போது புறப்பட வேண்டியிருக்கும் என்ற நாகலட்சுமியை கேட்டான். வந்து இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவரிடத்தில் எனக்கு லெக்சர் இருக்கிறது. இன்னும் யார் யார் வருகிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு கடைசியாக என் செலக்ஷனை வைத்துக் கொள்ளப் போகிறேன். 15ஆம் தேதி என்னை இந்த விலாசத்தில் தயவு செய்து வந்து பாருங்கள். நீங்கள் எப்போது வர வேண்டியிருக்கும் என்பதை பற்றி சொல்கிறேன் என்று விசிட்டிங் கார்டை கொடுத்தாள் டாக்டர் நாகலட்சுமி. அந்த முகத்தையும் முகத்தின் நிறத்தையும் கைகளையும் தங்க பிரேம் போட்ட மூக்கு கண்ணாடியையும் அறிவு சுடர் வீசும் கண்களையும் பார்க்க பார்க்க வேணுவுக்கு அந்த பழைய உறுத்தல் திரும்பவும் பிறந்தது. இவளை எங்கோ பார்த்திருக்கிறோம் என்ற உறுத்தல். ஆனால் அவன் ஏதும் கேட்கும் முன் அவள் அகன்று விட்டாள். சிவசங்கரனின் பங்களா வாசலில் கார் நின்றது. சாஸ்திரி நகருக்கும் இந்திரா நகருக்கும் நடுப்பட்ட பகுதியில் அவன் வசிக்கிறான் என்று வேணுவுக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு பகட்டான பங்களாவை எதிர்பார்க்கவில்லை. கல்லூரி நாட்களில் கூட சிவசங்கரன் ஷோ பிரியன். யூனியன் எலெக்ஷன் என்றால் தன் பெயர் அச்சிட்ட பிளாஸ்டிக் பேட்ஜுகளை கல்லூரி மொத்தமும் விநியோகிப்பான். திருவல்லிக்கேணி கோவிலில் இருந்து யானையை வரவழைத்து காலேஜ் வாசலில் நிற்க வைத்து வருவோருக்கெல்லாம் பூ தூவும்படி செய்வான். உள்ளே சென்றதும் வரவேற்பறையில் வேணுவை உட்கார சொல்லிவிட்டு மாடிக்கு சென்ற சிவசங்கரன் சில நிமிடங்களில் கையில் ஒரு நோட்டு கற்றையுடன் திரும்பி வந்தான். 2000 ரூபாய் இருக்கிறது, அட்வான்ஸாக வைத்துக்கொள். பணத்தையும் அவனையும் மாறி மாறி பார்த்தான் வேணு. ஒரு விஷயம் சிவசங்கரன். என்ன? எதற்காக என்னை இந்த குழுவில் சேர சொன்னாய் என்று நீ சொல்லாவிட்டாலும் எனக்கு ஓர் யூகம் இருக்கிறது. ஷுட். புராதன சிலைகளை திருடி அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் சில பேர். புதையல்களை தேடி கண்டுபிடித்து அரசாங்கத்துக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்கிறார்கள் வேறு சில பேர். அந்த மாதிரி வேலைதான் நீயும் செய்ய போகிறாய் என்றால் இப்போதே சொல்லிவிடு. அதற்கெல்லாம் உதவி செய்ய நான் சம்மதிக்க மாட்டேன். சிவசங்கரன் கடகடவென்று சிரித்து, லெட் மீ அஷ்யூர் யூ ஹியர் அண்ட் நவ், அந்த மாதிரி வேலை இல்லை, சரிதானா? பணத்தை வாங்கி கொண்டான் வேணு. பிழைக்கு தெரியாத முட்டாள்கள் என்ற ஆபீஸில் என் மேஜை மீது ஒரு பட்டியல் எழுதி வைத்திருக்கிறேன். நாளைக்கு போனதும் முதல் வேலையாக உன் பெயரை அதில் சேர்க்க வேண்டும் என்றான் சிவசங்கரன். வேணு மனதில் உற்சாகம் கொப்பளித்தது. சிவசங்கரன் கொடுத்த பணத்தில் ராதைக்கு அல்வாவும் அன்னிக்கு புடவையும் அண்ணனுக்கு ஸ்பெஷல் ஊதுவத்தியும் வாங்கி கொண்டு போய் தந்தான். அவன் நெஞ்சில் ஒரு புத்துணர்ச்சி ஊற்றெடுத்தது. என்ன மாதிரி வேலை என்று அண்ணன் கேட்டபோது மட்டும் திட்டமாய் பதில் சொல்ல முடியவில்லை. பிறகு சொல்கிறேன் என்று கூறிவிட்டான். அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். கதவின் வெளிப்புறத்தில் வெள்ளையாய் பதிந்திருந்த புஷ் பட்டனை அழுத்தினான் வேணு. அன்று 15ஆம் தேதி டாக்டர் நாகலட்சுமி வர சொல்லி இருந்த தினம். அது ஒரு மாடி போர்ஷன். கடற்கரையை பார்த்தவாறு வீடு இருந்ததால் குழு குழுவென்று காற்று வீசியது. உள்ளே எங்கேயோ பஸ்ஸர் ரீங்காரம் செய்வது அவனுக்கு கேட்டது. சில வினாடிகளில் டாக்டரே வந்து கதவை திறந்தாள். வணக்கம் டாக்டர், உங்களை காலையிலேயே எதிர்பார்த்தேன், உள்ளே வாருங்கள்.
கல்லூரி பேராசிரியர்கள் பலர் ஆராய்ச்சி என்ற பெயரால் ரகளை செய்து கொண்டிருப்பதை நேரில் அவன் பார்த்ததுண்டு. மூலைக்கு மூலை காகிதங்கள் சிதறி கிடக்கும். புத்தகங்கள் குப்புற கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கும். பல புத்தகங்களில் பென்சில், பேனா, பிளேடு, காகிதம் ஏதாவது ஒன்று அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கும். சோபா, முக்காலி, நாற்காலி எல்லாவற்றின் கீழேயும் மேலேயும் காகிதங்கள் தான். யாரையாவது உட்கார சொன்னால் அவைகளை அப்படியே தூக்கி இன்னோர் இடத்தில் குவிப்பார்கள். அப்படிப்பட்ட காட்சிகளை கண்டு பழக்கப்பட்ட வேணுவுக்கு அந்த அறையின் சுத்தம் பிரமிப்பாய் இருந்தது. கச்சிதமாய் 3 கூடை நாற்காலிகளும் ஒரு ஸ்டீல் மேஜையும் அருகில் ஒரு ஸ்டீல் ராக்கும் தான் இருந்தன. சுவரில் இந்திய பிரதமரின் படமும் மேஜை மீது யாரென்று தெரியாத ஒரு பெரியவரின் படமும் காணப்பட்டன. வீட்டில் குழந்தையே கிடையாது போலும். கப் சிப் என்று நிசப்தம் நிலவியது. உட்காரும்படி வேணுவுக்கு கை காட்டிய டாக்டர் நாகலட்சுமி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களை சேர்த்து கொள்வதென்று முடிவு செய்திருக்கிறேன் என்றாள். மகிழ்ச்சி. மேஜை அடியில் உட்கார்ந்து ஒரு ஃபைலை சுறுசுறுப்பாக பிரித்தாள் டாக்டர் நாகலட்சுமி. உங்களிடம் 2-3 பாயிண்ட்டுகளை விளக்கிவிட வேண்டும். ஆர் யூ ரெடி? சர்டன்லி. நீங்கள் கிராஜுவேட் இல்லையா? ஆமாம், பிஎஸ்சி. கெமிஸ்ட்ரி மெயினா? பாட்டனி. ஆர்கியாலஜிக்கு ரொம்ப ரொம்ப தூரத்து உறவு என்ற நாகலட்சுமி புன்னகை செய்தாள். கிட்டத்து உறவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதுவும் சொல்லவில்லையே. நான் வேலையில்லாமல் இருக்கிறேன். யார் வருகிறீர்கள் என்று கேட்டதும் கையை தூக்கினேன். அப்படியானால் முதலிலேயே சொல்லிவிடுகிறேன். இந்த வேலையில் ஊதியம் எதுவும் கிடையாது. உங்கள் செலவை நீங்கள்தான் போட்டுக்கொள்ள வேண்டும். வேணு சிவசங்கரனை மனதில் நினைத்து கொண்டு ஷியோர் என்றான். உங்களுக்கு அது ஏமாற்றமாக இல்லையே? இல்லை. பொதுவா இந்த மாதிரி எஸ்கவேஷன்களை தனிப்பட்ட முறையில் அரசாங்கம் அனுமதிப்பது கிடையாது. நான் விசேட அனுமதி பெற்று 5 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறேன். அவரவர்கள் செலவை அவரவர்கள் பார்த்து கொள்வதாயிருந்தால் மற்ற உதவிகளை செய்து தருவதாக ஆர்கியாலஜிக்கல் இலாக்காவில் சொல்லி இருக்கிறார்கள். வேணு சரி என்றோ என்றோ சொல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். டாக்டர் நாகலட்சுமியின் மேஜை மீதிருந்த பெரியவரின் புகைப்படத்தில் அவன் பார்வை லயித்திருந்தது. என் கணவர் என்றாள் நாகலட்சுமி. தான் சட்டென பிடிப்பட்ட அதிர்ச்சியை மறைத்து கொண்டு நினைத்தேன் என்றான் வேணு. எமினன்ட் சயின்டிஸ்ட். டாக்டர் பாபாவுக்கும் டாக்டர் விக்ரமுக்கும் ரொம்ப வேண்டியவராக இருந்தார். இருந்தார் என்றால்? அவள் நெற்றியை பார்த்தான் வேணு. குங்குமம் இருந்தது. இப்போது பம்பாயில் ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோமில் இருக்கிறார். உடம்பு நர்வ்ஸ் பிரேக் டவுன் என்று பதில் கூறிவிட்டு அவள் மௌனமானாள். சில கண நேரத்துக்கு நர்வ்ஸ் பிரேக் டவுன் என்பது எந்த நோய்க்கு சூட்டப்படும் கௌரவ பெயர் என்பதை உணர்ந்ததால் வேணு பேசாதிருந்தான். ஆனால் அவளுடைய கலங்கிய கண்களுக்கு ஆறுதல் தர வேண்டும் என்று நினைத்தவனாக, நாம் எப்போது புறப்பட வேண்டியிருக்கும் என்று பேச்சை மாற்றினான். சொல்கிறேன். அதற்கு முன் நீங்கள் 2-3 உறுதிமொழிகள் எனக்கு தர வேண்டும். அதைத்தான் சொல்ல ஆரம்பித்தேன். வேறு விஷயம் குறுக்கிட்டு விட்டது. சாரி, சொல்லுங்கள். நீங்கள் பார்வைக்கு நல்ல ஆரோக்கியமாய் இருப்பதால் தான் மற்ற கன்சிடரேஷன்களை பார்க்காமல் சேர்த்து கொண்டேன். இருந்தாலும் ஒரு டாக்டர் சர்டிபிகேட் கொண்டு வர வேண்டும். ஓகே டாக்டர் என்றான் வேணு. அவள் இதழ்களில் இள நகை அரும்பியது. யாராவது ஒரு பெரிய தொழில் அதிபரிடம் ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கி வந்தால் நலம். உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது என்பதால் சொல்கிறேன். ஐ ஹோப் யூ டோன்ட் மிஸ்டேக் மீ. நாட் அட் ஆல். பிறகு என்ன கஷ்டம் இருந்தாலும் நானாக அனுப்பினால் ஒழிய நீங்களாக பாதியில் விட்டு போகக்கூடாது. இது ஒரு வகையான ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட். போக மாட்டேன். என்னை நீங்கள் நம்பலாம். தேங்க்யூ மிஸ்டர் வேணு. அவ்வளவுதான். இல்லை, இன்னொன்று, ஏதாவது விபத்து ஏற்பட்டால் லெட்ஸ் ஹோப் நாட், அதற்கு யாரும் பொறுப்பாளி இல்லை என்றும் நஷ்ட ஈடு எதுவும் கேட்க மாட்டீர்கள் என்றும் நீங்கள் எழுதி தர வேண்டும். தாராளமாய். அவ்வளவுதானே? நாம் எப்போது புறப்படுகிறோம்? நீங்கள் இவ்வளவு துடியாயிருப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. விவசாயிகளுக்கு சீசன் இருப்பது போல ஆர்கியாலஜிஸ்டுகளுக்கும் சீசன் உண்டு. ஏறத்தாழ ஜனவரி முதல் ஜூன் வரை என்று வைத்துக் கொள்ளலாம். பிறகு மழைக்காலம் வந்து விடுகிறது. இது ஜனவரி. ஆமாம், இந்த மாதம் 23ஆம் தேதியே நாம் புறப்படுகிறோம். நீங்கள் என்னென்ன பொருள்கள் கொண்டு வர வேண்டும் என்று குறித்து வைத்திருக்கிறேன். தருகிறேன். அதற்கு முன்னால் நீங்கள் ஏதாவது பானம் அருந்துங்கள். எத்தனாம் தேதி என்று சொன்னீர்கள்? 23. ஏன், வேறு ஏதாவது வேலை இருக்கிறதா உங்களுக்கு? ஒன்றுமில்லை, ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக கேட்டேன். அடுத்த அறையில் குளிர்பதன பெட்டியை டாக்டர் நாகலட்சுமி திறக்கும் ஓசை கேட்டது.
மேஜை மீதிருந்த வெற்று காகிதத்தில் பென்சிலால் கிறுக்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தான் வேணு. அவன் கை அவனையும் அறியாமல் 23 என்ற எண்ணை எழுதி கொண்டிருந்தது. சுற்றி சுற்றி அந்த 23 மீதே விளம்பிக் கொண்டிருந்தான். மீதே விளம்பிக் கொண்டிருந்தவன் திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். அந்த 23 என்ற இலக்கம் சிறிது சிறிதாக விஸ்வரூபம் எடுத்து அவன் கண்களுக்குள் புகுந்து மார்புக்குள் விரிந்து உடலெங்கும் பரவுவது போல் ஒரு பிரம்மை ஏற்பட்டது. அந்த 23 என்ற எண்ணை எங்கேயோ எப்போதோ பார்த்த நினைவு மீண்டும் அவனை உலுக்கியது. கழுத்து புறத்தில் முத்து முத்தாக வியர்வை பொடிப்பதை அவன் உணர்ந்தான். அதே சமயம் இன்னொரு நினைவும் வந்தது. அன்று நாகலட்சுமியிடம் பெயர் தந்தபோது தன்னுடன் பேச முயன்ற பெண்ணின் அழகிய பெரிய கண்கள், அந்த கண்கள் என்ன சொல்ல முயன்றன என்று அன்று தெரியவில்லை, இன்று தெரிந்தது. புதை பொருளும் வேண்டாம், ஆராய்ச்சியும் வேண்டாம், பேசாமல் போய்விடுங்கள் என்று அவை அவனிடம் தெளிவாக கெஞ்சின. வீட்டுக்குள் நுழைந்தபோது அன்னியின் குரல் உரத்து கேட்டது. வேணு நடையிலேயே நின்றான். படித்து படித்து எவ்வளவு தரம் சொன்னேன் உனக்கு? சின்ன ஐயாவோட துணிகளை விட்டுவிட்டு மற்றதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாயே என்று அவள் சொல்லிக் கொண்டிருந்ததில் இருந்து வந்திருப்பவள் சலவை துணி எடுத்து செல்லும் பெண் பிள்ளை என்று யோகித்து கொண்டான். அந்த துணிங்க இன்னும் காயலம்மா, 2 நாள்ல கொணாந்திடுறேன் என்றாள் சலவைக்காரி. அத்துடன் நிறுத்தாமல், சின்ன ஐயாவோட உருப்படிங்களை உங்க கையால பொறுக்கி போடக்கூட மாட்டீங்க, இப்ப என்னடானா அதுங்களை கொண்டு வரலன்னு இப்படி சதாய்க்கிறீங்களே என்றும் கேட்டாள் சிரித்து கொண்டே. ஐயைய, அது தெரியாதா உனக்கு என்று சிறுமி ராதையின் குரல் இடை வெட்டியது. சித்தப்பாவுக்கு வேலை கிடைச்சிட்டுது பொன்னம்மா, நிறைய சம்பளம், அம்மாவுக்கு புடவையெல்லாம் வாங்கி தந்திருக்கா சித்தப்பா. சி, வாய மூடு என்று அண்ணி அவளை அதட்டினாள். கண்டிப்பா 2 நாள்ல துணிங்களை கொணாந்திடுறா அம்மா என்று சொல்லிவிட்டு சலவைக்காரி புறப்பட்டாள். தொண்டையை சிறுமிக் கொண்டே உள்ளே நுழைந்தான் வேணு. பார் சித்தப்பா, இந்த அம்மாவை என்று ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள் ராதை. 5 நிமிஷம் பேசிக் கொண்டிருங்கள், ரசம் சாதம் எல்லாம் ஆறி போய்விட்டது, சுட வைத்து விடுகிறேன் என்றாள் அண்ணி. ஆறி இருந்தால் பரவாயில்லை அண்ணி என்று வேணு சொன்னது அவள் காதில் விழுந்ததாகவே தெரியவில்லை. நல்லா சொன்னீங்களே சித்தப்பா, இனிமே முன்ன மாதிரி பழைய சோறெல்லாம் போடுவாங்களா அம்மா என்று ராதை அவன் காதோடு கிசுகிசுத்தாள். தான் காண்பதையும் கேட்பதையும் நம்ப முடியாதவனாக மேஜை முனையில் தொற்றினாற் போல உட்கார்ந்து கொண்டான் அவன். கையால் ஆகாதவன் அல்ல, சம்பாதிக்க கூடியவன்தான் என்று ருசுவானதும் இந்த வீட்டுக்குள் அவன் நிலைமை எவ்வளவு உயர்ந்து விட்டது. இந்த வேலை தற்காலிகமானதா நிரந்தரமானதா என்று தெரியவில்லை. யோகியமானதா மோசடியானதா என்று முடிவாகவில்லை. தாராளமான சம்பளம், கைக்கும் வாய்க்கும் சரியா இருக்கக்கூடியதா என்று யாரும் சொல்லவில்லை. அதற்குள்ளேயே அவன் மதிப்பு இப்படி ஏறிவிட்டதே. வேணுவுக்கு உற்சாகம் கொப்பளித்தது. டாக்டர் நாகலட்சுமியின் குழுவில் இடம் பெறுவது குறித்து கொஞ்ச நஞ்ச தயக்கம் அவனிடம் இருந்திருக்குமானால் அந்த கணமே அது விடை பெற்று கொண்டு விட்டது. மாலை 5 மணிக்கு பீட்டர்ஸ் ரோடில் ஒரு குறிப்பிட்ட இல்லத்தை அடைந்து கதவை தட்டினான் வேணு. அங்கே ஒரு புகைப்படக்காரர் இருப்பதாயும் அவரை உடனே வந்து பார்க்கும்படியும் சொல்லுமாறும் அவனை கேட்டு கொண்டிருந்தாள் டாக்டர் நாகலட்சுமி. கதவு திறந்தது. யார் நீங்? இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நின்றார்கள். அன்று டாக்டர் நாகலட்சுமியின் படக்காட்சியில் சந்தித்த அதே பெண்தான், கிருபாகரன் என்ற புகைப்படக்காரர். என் அப்பாதான், உள்ளே வாருங்கள், என் பெயர் மோனி. வேணு அவள் கண்களைத்தான் முதலில் கவனித்தான். அவனை எதிர்பாராமல் சந்தித்ததால் அதில் மகிழ்ச்சி பரவி இருந்தது. ஏதோ புழுக்கமான இடத்தில் அவள் வேலையாக இருந்தாள் போலிருக்கிறது. சிவந்த நெற்றியில் பொடித்திருந்த வியர்வையின் ஈரத்தில் 2 கூந்தல் சுருள்கள் ஒட்டி கொண்டிருந்தன. கழுத்தில் அணிந்திருந்த மெல்லிய பவுன் சங்கிலியும் ஈரத்துடன் மினுமினுத்தது. சிறிது தூக்கினாற் போல் இடுப்பில் செருகிக் கொண்டிருந்த புடவை தலைப்பை அவிழ்த்து விட்டாள். அவள் கைகளில் தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. அந்த கைகளால் வேறெதையும் தொட்டுவிடக் கூடாதென்று அவள் எச்சரிக்கையாக இருக்கிறாள் என்று வேணு புரிந்து கொண்டான். டார்க் ரூமில் பிலிம் கழுவி கொண்டிருந்தேன் என்றாள் அவள், அவன் சந்தேகத்தை உணர்ந்தவள் போல. ஓ, ஒரே வீட்டில் 2 புகைப்பட மேதைகளா என்றான் வேணு. தப்பு, ஒரு புகைப்பட மேதை, ஒரு புகைப்பட பேதை என்று கூறி அவள் சிரித்த போது வேணுவும் சேர்ந்து சிரித்து விட்டான். அப்பாவோடு பழகி பழகி எனக்கு கொஞ்சம் புகைப்பட கலை தெரியும், சில்லறை உதவிகள் செய்வேன், ஒரு நிமிடம் இருங்கள், கையை கழுவிக்கொண்டு தோ வருகிறேன் என்று பரபரப்புடன் பேசினாள்.
டாக்டர் நாகலட்சுமி என்னை அனுப்பினார். உங்கள் அப்பா எங்கே? வந்து அவர் ஏனோ அவள் குரல் தடுமாறியது. தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்றவள் வீட்டின் பின்புறம் சென்றாள் கையை கழுவிக் கொள்வதற்காக. அறை ஓரமாக ஒரு குட்டை மேஜையும் அதை சுற்றி 3 நாற்காலிகளும் இருந்தன. வேணு உட்கார்ந்தான். அவள் தந்தை வெளியே போயிருக்கிறாரா வீட்டில் இருக்கிறாரா என்று கேட்க நினைத்தான். திடீரென யாரோ இருமிய மாதிரி இருந்தது. இடப்புறம் இருந்த அறையில் இருந்து அந்த சத்தம் வந்தது என்று அறிந்தவனாக வாசலை மறைத்திருந்த திரையை சற்றே விலக்கி பார்த்தான். திடுக்கிட்டான். கட்டிலில் குப்புற படுத்து கிடந்தார் ஒரு மனிதர். போர்வை பாதி கட்டிலிலும் பாதி தரையிலுமாக நழுவி கிடந்தது. முகத்தை வாசற்புறமாக திருப்பிக் கொண்டு படுத்திருந்ததால் 2-3 நாட்களாக முக ஷவரமோ குளியலோ இல்லாமல் கிடக்கிறார் என்று அறிய முடிந்தது. பெருத்த உடம்பு, கட்டிலில் இருந்து தொங்கிக் கொண்டிருந்த கையில் வெகு அகலமான ரிஸ்ட் வாட்ச் கட்டியிருந்தது. வாயை கோணிக்கொண்டு ஓசையுடன் குரட்டை விட்டு கொண்டிருந்தார். கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்த முக்காலியில் மது புட்டிகளும் கிளாஸ்களும் இருந்தன. காலடி ஓசை கேட்டது. மோனி திரும்பி வந்து விட்டாள். தனக்கு அருகே அவள் மௌனமாக நிற்பதை உணர்ந்தான் வேணு. அவளை ஏறிட்டு பார்த்தபோது அவள் தலை குனிந்திருந்தாள். சாரி மிஸ் மோனி, நான் பார்த்திருக்க கூடாது என்றான். அவள் புன்னகை செய்தாள். இதில் மறைவு ஏதுமில்லை, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். டாக்டர் நாகலட்சுமி இவரை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னார். ஆமாம், அவருடைய ஆராய்ச்சி பயணங்களுக்கெல்லாம் அப்பாதான் தவறாமல் போவார் புகைப்படம் எடுப்பதற்கு. இவரை நம்பியா என்று ஏளனமாக வேணு சிரித்ததும் அவள் முகம் சுருங்கியது. உடனே அவசரமாய், வேடிக்கைக்கு சொன்னேன் என்றான். பரவாயில்லை, அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாது. வேலை என்று வந்துவிட்டால் மாத கணக்கானாலும் மதுவை தொடமாட்டார் என்றாள் மோனி. பிறகு நீங்கள் என்று ஆரம்பித்தவள் ஏதோ கேட்க தயங்கினாள். என்ன, டாக்டர் நாகலட்சுமியின் குழுவில் போகப் போகிறீர்களா? நான் போனால் சந்தோஷமா, போகாவிட்டால் சந்தோஷமா? வேணு அவள் விழிகளை பார்த்தவாறே கேட்டான். போகாவிட்டால்தான். ஏன்? ஏனென்றால் அவள் ஏதோ சொல்வதற்கு ஆரம்பித்தாள். ஆனால் தன் பேச்சை அவன் ஏற்றுக்கொள்வானோ மாட்டானோ என்ற சந்தேகம் ஏற்பட்டதோ என்னவோ. சொல்ல வந்ததை சொல்லாமலே நிறுத்தி கொண்டாள். சொல்லுங்கள் மோனி என்றான் வேணு. அவள் தன் கை விரல்களை மெல்ல பிசைந்து கொண்டாள். ஒன்றுமில்லை, ஏதோ தோன்றியது. போவதென்று நீங்கள் தீர்மானித்த பிறகு நான் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்போதுதான் அவளை முதல் முறையாக அவன் முழுமையாய் பார்த்தான். அவள் குரலும் வாக்கியங்களை அவள் வெளிப்படுத்திய தயக்கமும் அவன் இதயத்தில் பதிந்தன. முகத்தை தாழ்த்தி கொண்டு புடவை தலைப்பை நெருடிய வண்ணம் அவள் பேசிய முறை, கண்களும் உதடுகளும் அசைந்த விதம் இதற்கு முன் அவன் ஒருபோதும் அனுபவித்திராத கிளர்ச்சியை அவன் மனதில் உண்டாக்கின. சங்கடத்துடன், நான் கிளம்பட்டுமா என்று எழுந்து கொண்டான். உங்கள் அப்பா எழுந்து கொண்டதும் டாக்டர் நாகலட்சுமிக்கு போன் செய்ய சொல்லுங்கள். இருங்கள், காஃபி சாப்பிட்டு விட்டு போகலாம் என்றவள் இதை பார்த்து கொண்டிருங்கள் என்ற 2 புகைப்பட ஆல்பத்தை தந்துவிட்டு சென்றாள். முதல் சில பக்கங்களை அலட்சியமாகத்தான் புரட்டினான் வேணு. ஆனால் புகைப்படங்களின் விஷயங்கள் அவனை கவர்ந்தன. ஐஸ்கிரீம் வண்டி அருகே அழுகிற குழந்தை, நெற்கதிரை தோளில் போட்டுக்கொண்டு சிரிக்கும் விவசாய பெண், கோபுர மாடத்தில் இருந்து சிறகடித்து செல்லவிருக்கும் வெண்புறா. நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. இன்னும் ஏன் மோனி வரவில்லை? எழுந்து எட்டி பார்த்தான். பிறகு சமையலறை வரை சென்றான். எதையோ நம்பிக் கொண்டிருந்தாள் அவள். வேணு வருவதைக் கண்டதும், இந்த பால் டின், இதை திறக்கவே முடியவில்லை என்று அவனிடம் நீட்டினாள். நன்றி. எதற்கு? என்னையும் ஒரு பிரமுகராக மதித்து திறப்பு விழா செய்யும்படி அழைத்ததற்கு. முதலில் திரவங்கள், பிறகு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுகிறேன். கத்தியை வாங்கி கொண்டு டின்னின் வாயை நம்பினான் வேணு. அவள் அவன் தோளை உரசினாற் போல நின்று பார்த்து கொண்டிருந்தாள். மெல்லிய மூச்சு காற்று அவன் மீது பட்டது. அவளை அடிக்கடி அவன் பார்த்து கொண்டான். இவள் கண்கள்தான் எவ்வளவு ஆழமாயிருக்கிறது. பேசும்போது லேசாக இமைகளை மூடி மூடி பேசுகிறாள். இமை கால்கள் கூந்தலை காட்டிலும் கருப்பாயிருக்கின்றன. ஆ என்றான் வேணு. டின் மூடியை நம்பிய போது கத்தி தெரித்து அவன் இடது உள்ளங்கையை கிழித்து விட்டது. சுரீரென்று ஓர் எரிச்சல், குபுக்கென்று ஒரு சிவப்பு கோடு. ஐயையோ, கையை கிழித்து கொண்டு விட்டீர்களே என்று பதைத்து போன மோனி ஒரு துணியை எடுத்து ரத்தத்தை துடைக்க முயன்றாள். ஆனால் அந்த சிறிய காயத்தை காட்டிலும் பெரிதான இன்னொரு வலியை வேணு அனுபவித்தான். சாட்டை அடி விழுந்தாற் போல துள்ளி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு தன் உள்ளங்கை காயத்தையே பார்த்தான் கண் கொட்டாமல். இதே எரிச்சல், இதே காயம் அவன் நினைவை தட்டிவிட்டது.
அந்த இடிபாடுகளையும் டாக்டர் நாகலட்சுமியையும் எங்கே பார்த்தோம், எப்போது பார்த்தோம் என்று குழம்பினானே, அதெல்லாம் தெள்ளத் தெளிவாய் புலப்பட்டன. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னால் அவன் கண்ட கனவில்தான் பார்த்திருக்கிறான். அந்த கனவு இப்போதுதான் கண்ட மாதிரி கிடுகிடுவென்று அவனுக்கு ஞாபகம் வந்தது. அது ஒரு பழங்கால கோட்டை அல்லது அரண்மனையோ? எதுவென்று தெரியவில்லை. சுரங்க பாதை போல் தோன்றுகிறது. வழி எங்கும் கல்லும் முள்ளுமாக இருக்கின்றன. சுருக் சுருக்கென்று அவன் உள்ளங்காலை குத்துகின்றன கற்கள். இடிந்த சுவர்களின் துருத்திய பகுதிகளும் மரங்களின் கிளைகளும் அவனை உரசுகின்றன. சில இடங்களில் பலமாக உரசி சட்டை கிழிந்து விட்டது. தோளிலும் முதுகிலும் சிராய்ப்புகள் கூட ஏற்பட்டிருக்கின்றன. தலையிலே அடிக்கடி ஏதாவது இடிப்பதால் அவன் குனிந்து கொண்டே செல்கிறான். வழி தடிக்கிற மாதிரி இருட்டு பரவி இருக்கிறது. அவனுக்கு 2 அடி முன்னால் ஒரு பெண் வழிகாட்டி கொண்டு செல்கிறாள். அவள் கையில் உள்ள டார்ச் விளக்கில் இருந்து தண்ணீர் பீச்சி அடிக்கிற மாதிரி வெளிச்சம் கற்றையாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. சருகுகளும் புழுதியும் கல்லும் புல்லும் அந்த ஒளியில் பளபளவென்று ஒரு கணம் மின்னி மறுகணம் இருட்டினால் விழுங்கப்படுகின்றன. நூற்றாண்டாக குப்பை கூளங்கள் குவிந்து கிடந்ததால் மூச்சடைக்க செய்யும் நெடியை அவன் நாசி உணர்கிறது. ஒலி பெருக்கி வைத்து மிகைப்படுத்திய மாதிரி இருவருடைய காலடி ஓசைகளும் சரக் சரக் என்று பெரிதாய் கேட்கின்றன. சிக்கிக்கொண்ட சுவர் கோழிகளின் மொய்யும் சாகப்போகும் தவளைகளின் கெக்கேயும் இடைவிடாமல் இறைகின்றன. குபீர் என்று வெளிப்பட்டு அவன் கால்களுக்கிடையே புகுந்து ஓடுகிறது ஓர் எலி. அந்த பெண் எதுவும் பேச காணோம். அவனும் தான். ஆனால் அவன் மனதுக்குள் ஒரே ஆத்திரமாக இருப்பது மட்டும் தெரிகிறது. கால் சட்டையின் பைக்குள் கை விடுகிறான். சிலீர் என்ற எக்கின் ஸ்பரிசம் அவன் இருதயத்தை தொட்டது போல இருக்கிறது. குத்து கத்தி எதற்காக அது சட்டை பையில் வந்தது? யார் வைத்தார்கள்? தெரியவில்லை. அதன் கூர்மையை அவன் விரல்கள் நெருடுகிறது. நெருட நெருட அவன் உள்ளத்தில் வெறி ஏறுகிறது. உடைந்தும் சிதைந்தும் இருந்த போதிலும் ஒவ்வொரு படியாக இறங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அவனுக்கு தெரிகிறது. 1, 2 என்று அவனை யார் எண்ண சொன்னார்கள்? யாரும் இல்லை. இருந்தாலும் அவன் எண்ணிக்கொண்டே இறங்குகிறான். 23 என அவன் எண்ணும்போது உடம்புக்குள் பல இரத்த நாளங்கள் வெடித்து உடைப்பு ஏற்பட்ட மாதிரி இருக்கிறது. உஷ்ணமான இரத்தத்தில் குளிப்பது போல ஒரு பிரம்மை பிறக்கிறது. அந்த பெண் நிற்கிறாள். திரும்பி அவனை பார்க்கிறாள். அவள் முகத்தில் ஒரு பாதையில் வெளிச்சமும் மறு பாதையில் இருட்டும் படர்ந்துள்ளது. மென்மையாய் படிந்திருந்த கூந்தல் எங்கிருந்தோ விற்றென வீசும் காற்று காரணமாக தேங்காய் நார் போல சிலுசிலுத்து கொண்டு குத்திட்டு நிற்கிறது. ரோஜா செம்மையான அவள் கன்னம் நிறம் மாறி அங்கே சமத்தின் வெளுப்பு குடியேறுகிறது. இன்னும் கொஞ்ச தூரம்தான், பாதை முடிவுக்கு வந்து விடுவோம் என்று அவள் அவனை பார்த்து கூறுகிறாள். நான் வரமாட்டேன் என்கிறான் அவன். கால் சட்டை பையில் உள்ள கூர்க்கத்தியை அவன் கை இறுக்கி பிடிக்கிறது. வரமாட்டாயா? பெரிய நகைச்சுவையை கேட்டது போல் அவள் நகைக்கிறாள். அந்த நகைப்பில் வேறு பல ஒலிகள் திடீரென்று அடங்கி விடுகின்றன. அந்த நகைப்பு ஒன்று மட்டுமே இடிபாடுகளில் மோதி எதிரொலித்து திரும்புகிறது. அவள் கையை நீட்டுகிறாள். நோ என்று வீறிடுகிறான் அவன். இல்லை, வீறிட முயலுகிறான். அந்த கூச்சல் அவன் அடி வயிற்றில் இருந்து புறப்பட்டு தொண்டைக்கு வருவதற்குள் நடுவிலேயே எங்கேயோ மறித்து விடுகிறது. அவள் கை அவனை நோக்கி மேலும் நீண்டு வருகிறது. சடக்கென்று பின் வாங்கி பக்கவாட்டாக அவளை மோதி கீழே தள்ளுகிறான். அவள் 2-3 முறை உருண்டு புரண்டு மல்லாந்து விழுகிறாள். அவன் தனது வலது கையில் குத்து கத்தியை எடுத்து அவள் மார்புக்கு நேரே ஓங்குகிறான். வேண்டாம், குத்தாதே என்று கூவுகிறாள் அவள். எப்படியோ தன் கைகளில் ஒன்றை விடுவித்து கொண்டு அவனுடைய கத்தி பிடித்த கையை அழுத்தி வளைத்து அவன் பக்கமாகவே திருப்புகிறாள். அவனுடைய இடது உள்ளங்கையிலேயே கத்தியின் முனை கிழித்து விடுகிறது. உபுக்கென்று ரத்தம் வருகிறது. குங்குமத்தால் கோடு போட்ட மாதிரி. அவனுடைய ஆத்திரம் பன்மடங்கு பெருகுகிறது. உச்சி மண்டையில் வெப்பம் ஏறி எந்த வினாடியும் வெடித்து விடும் போல் கொந்தளிப்பு ஏற்படுகிறது. மறுபடியும் அவள் கையை வளைத்து அமுக்கி கத்தியை ஓங்குகிறான். இம்முறை அவன் ஏமாறவில்லை. குத்துகிறான். கத்தியை சிரமத்துடன் உருவி எடுத்து இன்னொரு முறை குத்துகிறான். சரக்கென்று பீச்சும் உஷ்ணமான ரத்தம் அவன் முகத்தை நனைக்கிறது. தண்ணீர் கொட்டி அணைத்த அடுப்பு போல் அவள் மார்பு சத சதவென்று கூழாகிறது. அவன் அவளை விட்டு எழுந்து கொள்கிறான். புரண்டு உருண்ட போது அவள் புடவை அவன் கால்களை சுற்றி கொண்டிருந்ததால் இடறி விழுகிறான்.
புடவையில் இருந்து காலை விடுவித்து கொண்டு அலங்கோலமாக வளைந்து முடங்கி திரும்பி கிடக்கும் அவளை பார்க்கிறான். எட்ட விழுந்திருக்கும் டார்ச் விளக்கை எடுத்து வந்து அவள் முகத்தில் அடித்து பார்க்கிறான். அவள், அந்த பெண், டாக்டர் நாகலட்சுமி. வேணு, மிஸ்டர் வேணு, என்ன உங்களைத்தானே என்று அவனை உலுக்கினாள் மோனி. அவன் நன உலகத்துக்கு வந்தான். என்ன கூர்மையாக, எவ்வளவு தீட்சண்யமாக அந்த கனவு ஞாபகம் வருகிறது. அப்போது அனுபவித்த உணர்வுகள், கேட்ட சப்தங்கள், முகர்ந்த மனங்கள், தொட்ட ஸ்பரிசங்கள் அனைத்தும் இப்போதுதான் 2 நிமிடத்துக்கு முன் ஏற்பட்டவை போல நினைவுக்கு வருகிறதே. ஆனால் எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான சொப்பனம்! டாக்டர் நாகலட்சுமியையாவது அவனாவது குத்தி கொலை செய்வதாவது! ரொம்ப எரிச்சலாகிவிட்டதா? மயக்கம் வந்த மாதிரி கண்ணை மூடிக்கொண்டு விட்டீர்களே என்றாள் மோனி அவன் கைக்கு துணி சுற்றியபடியே. அவன் தன் உள்ளங்கையை பார்த்து கொண்டான். இல்லை இல்லை, இது ஒரு பெரிய காயமா என்று எழுந்து கொண்டான். வெயிலில் தொடர்ந்து வரும் நிழல் போல அந்த கனவில் கண்ட காட்சிகள் அவனை விட்டு அகல மறுத்தன. அவன் தன்னைத்தானே ஆராய்ந்து கொண்டான். அவன் முரடன்தான். சுருக்கென்ற கோபம் வருவது உண்டுதான். அதிக பிரசங்கித்தனமான கேள்வி என்று தோன்றினாள். அப்படி கேட்டவருக்கு மண்டையில் அடித்தாற்போல் பதில் கொடுக்கிறவன்தான். மாயவரத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்த போது அபஸ்வரமாக வாசித்த நாதஸ்வரக்காரரிடம் சண்டை போட்டிருக்கிறான். மினர்வா தியேட்டரில் படம் பார்த்துவிட்டு ஆண்டர்சன் திருவழியே திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு ரிக்ஷாக்காரன் குடிவெறியுடன் தன் மனைவியை முடியை பிடித்து இழுத்து புரட்டியதை கண்டதும் குறுக்கே புகுந்து அவனை அடித்து தானும் அடிபட்டிருக்கிறான். மயிலாப்பூர் ஹோட்டல் ஒன்றில் காஃபியில் தூசி விழுந்திருக்கிறது என்று காட்டியும் சர்வர் வாதாடியதால் அவ்வளவு பேருக்கு மத்தியில் அந்த காஃபியை வாஷ் பேசினில் கொட்டிவிட்டு பில்லை கிழித்து முதலாளியின் மேஜை மீது எறிந்துவிட்டு வெளியேறியிருக்கிறான். ஆனால் கொலை, கோழைத்தனத்திலும் கோழைத்தனமாக ஒரு நடுத்தர வயது பெண் பிள்ளையை போய் கத்தியால் சதக் சதக் என்று குத்தும் அளவுக்கா? ஒரு நாளும் அவன் அந்த அளவுக்கு வெறியனாக மாட்டான். அதுவும் டாக்டர் நாகலட்சுமியை கொலை செய்யும்படி என்ன பகைமை ஏற்படும்? கற்பனையை எவ்வளவுதான் தீட்டி பார்த்தாலும் தான் ஒரு கொலைகாரனாக ஆவோம் என்று அவனால் எண்ண முடியவில்லை. நான் வருகிறேன், உங்கள் அப்பா எழுந்து கொண்டதும் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு கிளம்பினான். நான் சொன்னதை கேட்க மாட்டீர்களா என்றாள் அவள் கெஞ்சும் குரலில். எது? நீங்கள் போக வேண்டாம் என்றேனே.